ஹாய் சகோஸ், இந்த கதையோடு இணைவது உங்கள் ஆதி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். பிறகு ஒரு ஆணின் குரல் கேட்டது. நீ நிலா தானே? ஆமாம், நீங்கள் யாரு? மறுபுறம் ஒரு விசித்திரமான சிரிப்புடன், நீ அர்ஜுனை விட்டு விலகியே இரு, அதுதான் உனக்கு நல்லது. அதை கேட்டதும் நிலாவின் இதயம் ஒரு நொடி நின்றது போலானது. என்ன 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 சொல்கிறது எனக்கு புரியலையா? அர்ஜுனோட கனவே இல்லை. அவன் உலகம் ஒன்றை மாதிரி பொண்களுக்கு சேஃப் இல்லை. நிலா அதிர்ச்சியில் உடனே எழுந்து நின்றாள். நீங்கள் யாரு? என்ன பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா? வார்னிங் கொடுக்குறேன், இல்லைனா பிறகு வருத்தப்பட போகிறது நீ தான் என்று அவன் சொல்லி முடித்ததுமே கால் கட் ஆனது. நிலாவின் அறை முழுக்க அமைதி நிலவியது. நிலாவின் கைகள் லேசாக நடுங்கத் தொடங்கின. அவளுக்கு பயமாகவும் இருந்தது. ஆனால் அதை விட கோபம் வந்தது. எவன்டா இவன் என்று மெதுவாக தனக்குள்ளேயே முணுமுணுத்தாள். அடுத்த நாள் காலை வானம் இன்னும் மேகமூட்டமாக இருந்தது. நிலா காலேஜுக்கு கிளம்பினாள். ஆனால் நேற்று இருந்த ஹாப்பினஸ் கொஞ்சமும் குறைந்திருந்தது. அவள் மைண்ட் முழுக்க அந்த கோலின் நினைவு மட்டும்தான் இருந்தது. காலேஜ் கேட்டுக்குள் நடந்து போய் கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு கருப்பு கார் அவள் முன்னாடி வந்து நின்றது. அவள் ஹார்ட் பீட் ஒரு நொடி நின்று துடித்தது. டோர் திறந்து கொண்டு அர்ஜுன் வெளியே இறங்கினான். அவன் பிளாக் ஷர்ட் மற்றும் பிளாக் வாட்ச் அணிந்து வழக்கமான சீரியஸ் லுக்கிலேயே இருந்தான். ஆனால் அவன் கண்களில் கவலை இருந்தது. அதை நிலா ஆச்சரியமாகவே பார்த்தாள். அர்ஜுன், நீங்கள் இங்கே? அவன் நேராக அவள் அருகில் வந்து நின்றான். நேற்று நைட் உனக்கு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்ததா? நிலாவின் முகம் மாறியது. உங்களுக்கு எப்படி தெரியும்? அர்ஜுன் எதுவும் பேசவில்லை. அவனது ஜோ லைன் இறுகியது. என்ன பேசினாங்க? நிலா நேற்று நடந்த முழு விஷயத்தையும் சொன்னாள். அவள் பேசி முடிக்கும் போது அர்ஜுனின் முகத்தில் இருந்த கோபம் தெளிவாக தெரிந்தது. நிலா, இனிமே எந்த தெரியாத நம்பர்லேருந்து கால் வந்தாலும் அட்டென்ட் பண்ணாத. சரி, பட் அர்ஜுன், இங்கே என்ன நடக்குது? யார் இவங்க? அவன் சில நொடிகள் அமைதியாகவே இருந்தான். பிறகு மெதுவாக, என்னோட பாஸ்ட் திரும்பி வர ஆரம்பிச்சிருக்கு. சரி, அதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்? அர்ஜுன் அவளது கண்களை நேராக பார்த்தான். ஏன்னா இப்போ நீ என்னோட வீக்னஸ். அந்த ஒரு லைன் நிலாவின் இதயத்தை வேகமாக துடிக்க வைத்தது. ஆனால் அதே நேரத்தில் அது ஒரு பெரிய ஆபத்தின் ஆரம்பம் என்பதையும் அவள் உணர்ந்தாள். தொலைவில் ஒரு மனிதன் கேமரா லென்ஸ் வழியாக அவர்களை பார்த்து கொண்டிருந்தான். அவன் ஃபோனை எடுத்து, பாஸ், அர்ஜுன் ஆல்ரெடி சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான். மறுபுறம் இருந்த குரல் ஒரு விசித்திர சிரிப்புடன், பரவாயில்ல, இன்னும் கேம் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே அர்ஜுன் சார் ஆயிட்டானா? அந்த குரலில் இருந்த குளிர்ச்சி வரப்போக்கும் புயலின. காலை நேரம் சென்னையில் வழக்கம் போல சீராக இல்லை. மழை நின்றிருந்தாலும் காற்றில் ஈரம் இன்னும் இருந்தது. சாலைகள் எல்லாம் கொஞ்சம் சோம்பலாக, நேற்று நடந்ததை மறக்காமல் நினைவில் வைத்திருக்கிற மாதிரி மந்தமாகவே இருந்தது. நிலா கல்லூரி கேட் அருகே நின்றிருந்தார். அவள் கையிலிருந்து ஃபோனை திருப்ப அன்லாக் பண்ணி லாக் பண்ணிக்கிட்டே இருந்தா. நிலாட மனசு எங்கோ இருந்தது. நேற்று இரவு வந்த கோலை மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அந்த அமைதி கூட அவளுக்கு புதுசாகவே இருந்தது. நிலாவின் கல்லூரி நண்பியான கவிதா நிலா அருகே வந்து ஷோல்டரில் தட்டி, என்னடி நீ இப்போ எதையோ தொலைச்ச மாதிரி நிற்கிற, என்ன அர்ஜுன் மேட்டரா? அதானே, சொல்லுடி, அந்த அர்ஜுன் மேட்டர் இன்னும் உன் தலையிலேயே ஓடுதா என்று சிரித்து கொண்டே கேட்டார்.
நிலா உடனே முகத்தில் சிரிப்பை வரவழைத்து கொண்டு சமாளிக்கத் தொடங்கினாள். அது அது அதிலடி கவி. அப்புறம் என்ன? இல்லை, கொஞ்சம் டயர்ட் அத்தாண்டி என்று சொல்லி தப்பிக்க முயன்றாள். ஆனால் அவள் குரலே அவளை காட்டி கொடுத்தது. அதே நேரம் கல்லூரி கேட்டுக்கு வெளியே ஒரு கருப்பு பைக் மறைவாக நின்றிருந்தது. அதில் இருந்தவன் நிலாவை ஒரு நிமிடம் பார்த்துவிட்டு ஃபோனை எடுத்து, அவ உள்ளக தயங்கிறா, எல்லாம் நார்மல் தான் என்று சொன்னான். மறுபுறம் இருந்த குரல் ரொம்ப அமைதியா, அர்ஜுன் எங்கே இருக்கான்னு பாரு, அவன் மூமெண்ட் தான் ரொம்ப முக்கியம் என்று சொன்னது. அதே நேரத்தில் உயரமான கண்ணாடி கட்டிடத்தினுள்ளே அர்ஜுன் ஒரு பெரிய மீட்டிங் ரூமில் நின்றிருந்தான். அவன் பேசும் குரல் கேட்டதுமே ரூமில் இருந்த எல்லோரும் அமைதியாக மாறிட்டாங்க. அவன் பேசுகிறது பிஸ்னஸ் தான், ஆனால் டோன் பிஸ்னஸை விட ஒரு உயிரை அச்சுறுத்துகிற மாதிரி இருந்தது. அவன் ஒரு ஃபைலை எடுத்து பார்த்துட்டு கோபத்தோடு டேபிளில் தூக்கி எறிஞ்சான். நான் கேட்குறது ரொம்ப சிம்பிள். இதில் யார் மிஸ்டேக் பண்ணது சொல்லிடுங்க, இல்லைனா எல்லோரும் மிஸ்டேக்காகவே சேர்ந்து போயிடுவீங்க என்று சொன்னான். அந்த ரூமில் யாருக்கும் கண்ணால் கதைக்கிற தைரியம் கூட இருக்கையில். மீட்டிங் முடிஞ்ச பிறகு அவன் விண்டோ பக்கம் போய் நின்றான். கீழே சிட்டி பிஸியாக ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் அவன் மைண்ட் முழுக்க ஒரே ஒரு முகத்தில் ஸ்ட்ரைக்காக இருந்தது. அது நிலா. இந்த பொண்ணு ஏன் என் லைஃப்பில் இப்படி ஸ்ட்ரைக் ஆகுது என்று அவன் தனக்குத்தானே மெதுவாக சொல்லிக்கிட்டான். ஆனால் அந்த கேள்விக்கு பதில் அவனுக்கே தெரிந்த மாதிரி தான் இருந்தது. மாலை நேரம் வந்ததும் நிலா கல்லூரி முடித்து வெளியே வந்தாள். அவள் நடக்கும்போது கூட அவளுக்கு பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுற உணர்வு இருந்தது. அவள் ஒரு தடவை நின்று சுற்றி பார்த்தாள். யாரும் இல்லை. ஆனால் அந்த உணர்வு மட்டும் போகலை. நான் ஏன் இப்படி ஃபீல் பண்ணுறேன்? எனக்கு யாரோ என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரியே தோணுதே என்று அவள் மனதுக்குள் சொல்லிக்கிட்டாள். அதே நேரம் பஸ் ஸ்டாப்பில் நின்று இருந்தவளை தூரத்திலிருந்து ஒரு கருப்பு கார் கவனிச்சுக்கிட்டே இருந்தது. உள்ளே இருந்த அர்ஜுன் அவளை பார்த்து கொண்டிருந்தான். அவள் நார்மலாக இருக்கணும்னு நினச்சான். ஆனால் நிலாட அமைதியான முகத்தில் அவனுக்கு ஒரு டென்ஷன் இருந்தது. டிரைவர் அர்ஜுனிடம் மெதுவாக கேட்டான், சார் நெக்ஸ்ட். ஆனால் அர்ஜுன் சில நொடிகள் அமைதியாகவே இருந்து, பிறகு இப்போ நத்திங், ஜஸ்ட் ஃபாலோ, அவள் சேஃபாக இருக்கணும் என்று சொன்னான். அந்த ஒரு லைனில் கூட கண்ட்ரோல் இல்லை, கேராகத்தான் இருந்தது. நிலா வீட்டுக்கு வந்ததும் லைட் சுவிட்ச் போட்டாள். வீடு நார்மலாக இருந்தாலும் அவளுக்கு ஏதோ வித்தியாசமான உணர்வு இருந்தது. அவள் பேக்கை வச்சுட்டு நேராக போய் ஃபோனை எடுத்தா. ஒரு அன்னோன் நம்பரில் இருந்து கால் வந்துக்கிட்டே இருந்தது. அவள் ஒரு நிமிடம் தயங்கி பிறகு காலை அட்டென்ட் செய்தாள். ஹலோ என்று மெதுவாக சொன்னாள். மறுபுறம் அதே குரல், அமைதியா கொஞ்சம் குளிர்ச்சியா, நான் சொன்னேன்ல அர்ஜுனை விட்டு விலகியே இருன்னு என்று சொன்னது. அவன் கூறுவதை கேட்ட நிலா கோபத்தில் குரலை கொஞ்சம் உயர்த்தி, நீங்கள் யார் என்னோடய லைஃப்பில் முடிவெடுக்கிறதுக்கு? என்னோடய லைஃப்பில் நீங்கள் ஏன் இவ்வளோ தலையிட்டீங்க? அர்ஜுன் உங்களுக்கு அப்படிக்கு என்ன பண்ணிட்டான் என்று கேட்டாள். மறுபுறம் ஒரு விசித்திரமான சிரிப்பு மட்டுமே வந்தது. அவன் இன்னும் ஒன்றும் பண்ணலைன்னது தான் ப்ராப்ளம். அவன் உன்னோட இருக்க ஆரம்பிச்சிட்டான் என்று சொல்லி முடிக்கும் முன்பே கோல் கட்டானது. நிலா ஃபோனையே விரித்து பார்த்தபடி நின்றிருந்தாள். அவளுக்கு முதல் முறையாக உண்மையான பயமுணர்வு வந்தது. ஆனால் அதே நேரம் கோபமும் வந்தது. இவன் யாரு என் வாழ்க்கையில் தலையிடுறதுக்கு என்று அவள் தனது பற்களை கடித்தபடியே நின்றிருந்தாள். அதே நேரம் அர்ஜுன் கண்ணாடி கட்டிடத்திலிருந்து கீழே வந்து கொண்டிருந்தான். லிஃப்டில் இருந்து இறங்கும் போது
அவன் ஃபேஸில் யூஷுவல் காம் இல்லை, ஏதோ ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி இருந்தது. அவன் காரில் ஏறின உடனே டிரைவர் கேட்டான், சார், ஷீஸ் ஹோம். அர்ஜுன் ஒரு நிமிடம் விண்டோ வழியாக வெளியே பார்த்தவாறே, யாரோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என்று மெதுவாக சொன்னான். டிரைவர் புரியாமல் பார்த்தபோது அர்ஜுன் அவனை பார்த்து, இப்போ இருந்து நிலாவை ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை, அவளை பாதுகாக்கணும், அவள் சேஃபாகிக்கணும் என்று சொன்னான். அதே நேரம் ஒரு டார்க் ரூம் மானிட்டர் ஸ்க்ரீன் லைட் மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. அதில் நிலா நடக்கிற ஃபுட்டேஜும் அர்ஜுன் பார்க்குற ஃபுட்டேஜ் 2 ஃப்ரேமும் ஒரே நேரத்தில் ஓடிக்கிட்டு இருந்தது. உள்ளே இருந்தவன் ஒரு விசித்திர சிரிப்பு சிரித்தபடியே, அர்ஜுன் இப்போது எமோஷ்னல் சைடுக்கு போயிட்டான் என்று அவன் சொன்னான். அதுதான் நம்மளுக்கு சான்ஸ். வெளியே மழை மெதுவாக ஆரம்பிச்சது. இந்த முறை சத்தமாக இல்லை, அமைதியாக ஒரு வார்னிங் மாதிரி. அந்த மலைக்குள்ளே 2 பேர் வாழ்க்கையும் மெதுவாக மாற்றமடைய ஆரம்பிச்சுது. நிலாவுக்கு தெரியலை அவர் கேமுக்குள்ளே இழுக்கப்பட்டான்று. அர்ஜுனுக்கு தெரியலை அவன் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிற விஷயம் அவனையே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டுன்னு. 2 பேருக்கும் நடுவில் ஒரு நிழல் ரொம்ப நெருக்கமாக வந்து நின்றது. இந்த கதையோட எடுத்து பார்க்கும் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த கதை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில்